Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸில் வர கிராமலாக்ஸ் பார்க்க போகிறோம். பார்ட் 10. இந்த பாட்டில் நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை பீப்புள். பல் ஸ்ட்ரோக்கை த்ரூ தி லைனில் எழுதணும். இதுவே பல் ஸ்ட்ரோக்கை த்ரூ தி லைனில் எழுதணும் அப்படின்னா அது வந்து பிலீஃப், பிலீவ் ஆர் பிலீவ்டு, இந்த மூணில் எதுனா ஒன்று. ஓகேங்களா? பிலீஃப், பிலீவ் ஆர் பிலீவ்டு. அடுத்து டல் ஸ்ட்ரோக்கை ஆந்தி லைனில் எழுதுகிறப்ப அது டெல். அதையே த்ரூ தி லைனில் எழுதணும் அப்படின்னா அது டில். டல் ஸ்ட்ரோக்கை செகண்ட் பிளேஸில் எழுதணும்னா, அதாவது டல்லை அழுத்தி எழுதணும். டல் ஸ்ட்ரோக்கை செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா டெலிவர் ஆர் டெலிவர்டு ஆர் டெலிவரி. இந்த மூணில் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து ஜல் ஸ்ட்ரோக்கு ஃபஸ்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா அது லார்ஜ்லி. கல் ஸ்ட்ரோக்கை ஃபஸ்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா அது கால். அதையே நம்ம செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா ஈக்குவல் ஆர் ஈக்குவலி. ஃபஸ்ட் பிளேஸில் வர் ஸ்ட்ரோக் எழுதணும் அப்படின்னா ஓவர். அதையே த்ரூ தி லைனில் எழுதுகிறப்ப ஹவெவர். லாஸ்ட் ஒன், வல் ஸ்ட்ரோக்கை ஃபஸ்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப அதை வேல்யூவேஷன் அப்படின்னு நம்ம படிக்கணும். அவ்வளோதாங்க, கிராமலாக்ஸ் பார்ட் 10 வந்து முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் பார்த்த கிராமலாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த பார்ட் 10ல் இருக்கிற ஒரு கிராமலாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பேஜ் வந்து எழுதுங்க. எக்ஸசைசஸ் 45 and 46 கொடுத்துருக்குறாங்க பேராகிராஃபு. அதையுமே ஒன்றுத்தையும் மினிமம் 5 times வந்து எழுதி பாருங்கள். எழுதிட்டு அதை ரீட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அடுத்த சாப்டர் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.